பிஜேபியின் தாய் கட்சி ஜனசங்கம், திமுகவின் தாய் கட்சி நீதி கட்சி, இரண்டுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன தெரியுமா? இரண்டுமே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளல. நீதி கட்சி 1916 ஆரம்பிக்கப்பட்டது. இதன் நோக்கம் பிராமணர் அல்லாதோர் உரிமைன்னு சொன்னாங்க. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக எந்த போராட்டத்திலையும் இவங்க கலந்துகள்ல. 1920 காங்கிரஸ் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தின் போது நீதி கட்சி பிரிட்டிஷ் அரசுடன் ஒத்துழைத்து ஆட்சியை கைப்பற்றியது. பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த இரட்டை ஆட்சி வழியாக முதலமைச்சர் பதவியை பெற்று சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக நின்ற வரலாறு அவர்களுடையது. இதை யாராலும் மறுக்க இயலாது. இதே போன்று பாரதிய ஜனசங்கத்தின் தாய் அமைப்பான RSS 1925 ஆரம்பிக்கப்பட்டது. 1942 வெள்ளையரை வெளியேறு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற எந்த போராட்டங்களிலும் RSS ஜனசங்கம் பங்கேற்கல. பிரிட்டிஷ் அரசை எதிர்ப்பதை விட தங்கள் இயக்கத்தை வளர்ப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்தனர். ஆக ஒன்று பிரிட்டிஷ் அரசுடன் விசுவாசமாக இருந்து பதவி சுகம் கண்டது, மற்றொன்று சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொள்ளாமல் விலகி நிற்பது என பாஜக மற்றும் திமுகவின் தாய் கழகங்கள் எந்தவித சுதந்திர போராட்டங்களையும் கலந்து கொள்ளல. இதே மாதிரி வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.